ஓரளவு சின்ன லெவல்ல தனக்குன்னு ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு டீம் வேணும், ம். ஒரு இன்வெஸ்டர் வேணும். ஆமா. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஐடியா. ப்ராஜெக்ட் வேணும். இதுதான் இப்ப ஆமா. ஒரு கணினி தொடர்பான அல்லது மென்பொருள் தொடர்பான வேலையில பெருவாரியாக அதனால எல்லாரும் மேக்ஸிமம் SaaSக்குள்ளயே வராங்க. ஆமா. ஸோ எனக்கிட்ட ஒண்ணு ஒரு ப்ராடக்ட் இருக்கணும், இல்லன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும். எனக்கிட்ட ஒரு டீம் இருக்கணும், ஒரு அதுக்கு வந்து இன்வெஸ்டர் இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ். இதுதான் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு செட்டப். பட் இது எந்த அளவு ரியல் டைம்ல ஒர்க் ஆகுது? ஒர்க் ஆகும். உங்க ஐடியா வந்து கண்டிப்பா வந்து இட் இஸ் கோயிங் டூ சேஞ்ச் சம்படீஸ் லைஃப், சம்படீஸ் வேல்யூ. ஏன்னா ஒரு 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 கம்பெனியோட வேல்யூ வந்து அது இட் இஸ் கோயிங் டூ சேஞ்ச் அப்படின்னும்போது அந்த ஐடியா பேஸ் பண்ணி நிறைய இப்போ வெறும் டீம் மட்டும் இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்வெஸ்டர்ஸ் வில் ஆல்சோ நாட் பிலீவ். ம். இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் வந்து எனக்கு 10 பேர் வேணும், இந்த ஸ்கில்ஸ்ல வந்து 10 பேர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் 10 பேர் வச்சு? போயிட்டு 10 பேருக்கு வந்து வேலை வேணா தேடி வாங்கி கொடுக்கலாம். பட் அதை வச்சு நம்மளால க்ரோ பண்ண முடியுமானா க்ரோ பண்ண முடியும். அந்த ஐடியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியா வச்சுக்கிட்டு வந்து அந்த ஐடியா வந்து நம்மள எங்க வேணா கூட்டு போகும். அந்த ஐடியா தான் எங்கள கூட்டு போகுது. ம். ஒரு ஐடியா இருந்ததுன்னா, அதுக்கு இன்வெஸ்டர்ஸும் இருந்தாங்கன்னா, இப்ப ஒருவேளை எங்ககிட்ட நாங்க என்ன பண்ணோம்னா, இட் வாஸ் அ லாங் பிளானிங். ஸோ வி சேவ் லாட் ஆஃப் மனி டூ பி தேர் இன் த கிரவுண்ட் டு ஸ்பெண்ட் அதெல்லாம் பண்ணி நான் வந்து ஒரு வேளை என்கிட்ட காசு இருந்ததுன்னா, நான் ஒரு வேளை இன்னும் 29, ஃபாஸ்ட்டா கூட 30 இருந்திருக்கலாம். வயசுலயே வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு நான் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு நல்ல திறமை அப்படின்னு எது கவனிக்கப்படுதுன்னு கேட்டா, ஒரு இன்வெஸ்டர்ட்ட அவர்கிட்ட கன்வின்சிங்கா பேசணும். பேசுறதுங்கிறது. ஆனா லாங்கர் ரன்ல ஒரு இன்வெஸ்டர இம்ப்ரெஸ் பண்ற மாரி பேசுவது சரியா? இல்ல ஃபேக்ட்ஸ பேசி ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி ஒரு கரெக்ட்டான இன்வெஸ்டர உள்ள கொண்டாடுறது சரியா? ஏன்னா எனக்கு ஒரு அர்ஜ் இருக்கும். பிசினஸ நான் குரோ பண்ணணும். அப்ப நான் ஒரு இம்ப்ரெசிவா பேசணுங்கிறது தான் பிரையாரிட்டி குடுப்பேன். ஆனா ஒரு இன்வெஸ்டர் ஒரு 25 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில பார்த்துட்டு இருக்காருன்னா, அவருக்கு பேசையிலே தெரியும் தெரியும். இது என்னன்னு. ஆமா. அவர் சிம்ப்ளி வில் சே ஆமா. நோ. கரெக்ட். ஆர் உள்ள வந்துட்டு அவர் படைச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஸோ உண்மையிலே என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஃபேக்ட்ஸ வச்சுக்கிட்டு தான் போனேன். என்ன கேட்டீங்கன்னா, வெறும் ஐடியாவ மட்டும் பிட்ச் பண்றத விட, ஒரு ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அத வந்து கையில எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா, ம். அதுக்கான வேல்யூ வந்து நெறைய இருக்கும். ம். இல்லன்னா, உங்கள நம்புறதுக்கு வந்து நெறைய பேர் தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, இங்க இந்த மாரி நெறைய பேரு நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க நெறைய நெறைய டேலண்ட்ஸ் ஐடியாஸ் இருக்கு. இருக்காங்க. நெறைய ஆனா டேலண்ட் இருக்கு. அவங்க பாவம் இன் சர்ச் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்களால கரெக்ட்டா இன்வெஸ்டர்ஸ மீட் அவுட் பண்ண முடியலையா? இல்ல இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ரிஜிடா இருக்காங்களா? அ அது தெரியல. அதனால தான் கேட்கிறேன். சின்ஸ் யூ ஆர் யங் அண்ட் நீங்க என்ன நான் இன்வெஸ்டர்ஸ் நான் எடுக்கல? இன்னும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பேசினது அதிகம் கிடையாது. எங்கள வந்து வாங்குறதுக்காக நெறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ம். இதுவரைக்கும். வி ஆர் வில்லிங் டூ பை லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் வந்து எங்கள வாங்குறதுக்காக நெறைய அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஐ ஹவ் பீன் சேயிங் நோ டு தட். பட் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்க வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் உங்க ஐடியா வந்து கண்டிப்பா வந்து அந்த நீங்க பண்ண போற வேலைய வந்து சுலபமாக்கும் அப்படின்ற இருக்குதுன்னா, கண்டிப்பா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. அவங்கள வந்து நீங்க நம்ப வைக்கணும் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் பாசிபிலி வித் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். மினிமம் வயபிள் ப்ராடக்ட் இருந்ததுன்னா, உங்களோட வேலை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். வெறும் பிபிடிய மட்டும் வச்சுட்டு போய் பிட்ச் பண்ணீங்கன்னா, அது நான் ஒரு வேளை இன்வெஸ்டரா இருந்தேன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் நம்புறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியும். எனக்கிட்ட நம்பிக்கை இருக்குங்கிறத விட முக்கியம் அவருக்கு அந்த நம்பிக்கைய அவருக்கு அந்த உருவாக்குறது. நம்பிக்கைய வந்து குடுக்கணும். பணம் போடுறவருக்கு அந்த நம்பிக்கைய உருவாக்கணுங்கிற ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பணத்த குடுக்குறாங்க. பட் அட் தி எண்ட் தே வுட் எக்ஸ்பெக்ட் யூ டூ பே இட் பேக். ஓகே.